ஜோஸ் பட்லர் மாதிரிலாம் கேமை வந்து தூக்கிட்டு போக முடியாது. ஜோஸ் பட்லர் வந்து டிஃபரெண்ட் லீக். அவர் ஒரு மாதிரி ஸ்டெடி பண்ணுவாரு, ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுவாரு, சேஸை ஃபினிஷ் ஒரு மாதிரிலாம் டிசி கூட ஒரு சேஸ் ஃபினிஷ் பண்ணாங்க பாத்தீங்களா, 200 ரன்ஸ் எல்லாம் அசால்ட்டா ஃபினிஷ் பண்ணாரு. ஒரு விக்கெட் தான், 100 பிஹைண்ட்ல இருந்தாங்க, 8.5 ஆடிட்டு இருந்தாங்க. 10 ஓவருக்கு அப்புறம் கியரை மாத்தி 6வது கியர்ல போட்டு ஒரு ஆக்சிலேட்டர் பெடல்ல மிதிச்சாருன்னா 12 ரன்ல அழகா முடிச்சாங்க. அந்த கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுத்து ஆடுற பிளேயர் ஜாஸ் பட்லர். ஜாஸ் பட்லரோட சர்வீஸ் வந்து டெஃபினட்டா மிஸ் பண்ண போறாங்க ஜிடி. விஷால் மெண்டிஸ் ஆடுவாரு, ஒரு மாதிரி கன்சாலிடேட்டா ஒரு மாதிரி ஆங்கர் பண்ணி ஆடுவாரு. பட் ஜாஸ் பட்லர் மாதிரி அப்ரண்டா அவர் அந்த ஆக்சிலேட்டர் பெடல்ல மிதிப்பாரா அப்படிங்கிறது ஒரு டவுட். அண்ட் ஆல்சோ கில் அண்ட் சாய்ஸ் பார்ட்னர்ஷிப் 100 வந்தே ஆகணும். நீ 11 ஓவர் எடுத்துக்கோ, 12 ஓவர் கூட எடுத்துக்கோ, 12 ஓவர்ஸ் 100னா அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனா அப்படி வந்தே ஆகணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான கிளச் சுச்சுவேஷன். நீ லோயர் எண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இல்ல மிடில் ஆர்டர் நம்ப முடியாது. ஷாருக் கானையோ, தெவாட்டியாவோ, ரஷீத் கானோ ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா ரூதர் ஃபோர்டு ஒரு மாதிரி ஹிட் ஆர் மிஸ் பிளேயரா தான் இருக்காரு. அன்னைக்கு அந்த வெஸ்ட் இண்டியன் அந்த இதுதான் பட்டா வரும் இல்லைன்னா வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டெய்லா தெரியுது. ஷாருக் கான் ஷாருக் கான், ரூதர்ஃபோர்ட் அந்த 2 பேரை தவிர பாத்தீங்கன்னா தெவாட்டியா வந்துடுறாரு உள்ள. ரஷீத் கான் இவங்க எல்லாமே ஒரு சிக்ஸ் அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ அவங்க கிட்ட பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒரு லாங் இன்னிங்ஸ்லாம் நீங்க எதிரே பார்க்க முடியாது. அதனால அவங்க பழைய டெம்ப்ளேட்டுக்கு